ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வழக்கம் போலயே இந்த வீடியோவையும் நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதாவது ஈரான் மேலே அமெரிக்கா மறுபடியும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈரானை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தான். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்தியா ஓரியன்ட் நியூஸ் சிலது இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக் ரிலேட்டட் நியூஸ் சிலது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி வந்து ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிட்டாருன்னே சொல்லலாம். அண்ட் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, மற்ற செக்டார்ஸ் எல்லாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டிஐஎன்ஆர், இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் பகிர்ந்துக்கிறேன். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பேசினது தான். அமெரிக்காவோட ஒரு அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை வந்து ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில். இது வந்து நேற்று காலையில் ஒரு 11:30 மணிக்கே நடந்துடுச்சு. ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பைலட்ஸை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் நேற்று ஈவினிங் நம்ம வீடியோ வந்து ஒரு 8-9 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். அது வரையுமே பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் நைட்டு 10 மணிக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட்டை போடுறார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, I have just been informed by our great military that last night the Iranians shot down one of our highly sophisticated Apache helicopter while patrolling over the Strait of Hormuz. There were 2 pilots involved. Both are safe and uninjured. Nevertheless, the United States must necessity respond to this attack. அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதுக்கு ரெஸ்பான்சிவ் அட்டாக்ஸை யுனைடெட் ஸ்டேட்ஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறார். அண்ட் இது சொன்னதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக பயங்கரமான தீபாவளியே கொண்டாடிட்டாங்கன்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, ஈரான் மேலே அமெரிக்கா 3 வேவ் ஆஃப் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது 3 வேவ்ஸ்னா, முதல்ல வந்து ஒரு 10 ஃப்ளைட்டோ இல்லை 20 ஃப்ளைட்டோ வந்து போயிட்டு குண்டு போட்டுட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டு போவாங்க, மறுபடியும் இன்னொரு முறை போவாங்க. இந்த மாதிரி 3 முறை போயிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈரானோட மிக முக்கியமான இடங்களில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஈரானோட சவுத் ஈஸ்டர்ன் ரீஜியனில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பாகிஸ்தானோட பார்டரில் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதில் கொசம் ஐலாண்ட், ஜாஸ்க், பந்தார் அப்பாஸ் மாதிரியான இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆயில் ரீஜியன்ஸ் ஹவாஸ், ஜஹிதான், இந்த மாதிரி இடங்கள்லையும் தாக்குதல் நடத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஈரானும் சும்மா இல்லை, 3 பேலிஸ்டிக் மிசைல்ஸை அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் மேலே வந்து அடிச்சிருக்காங்க. இந்த மிலிட்ரி பேசஸ் எங்கே இருந்ததுன்னா, குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், இந்த இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் அமெரிக்கா சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த டெப்ரிஸ் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்த தாக்குதலுக்கு, ஈரான் பண்ண தாக்குதலுக்கு கண்டனம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட இந்த தாக்குதலில் 2 வாட்டர் ரிசர்வாயர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக சிரிக் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு இந்த அட்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது அப்பாச்சி ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதுக்கான ரெஸ்பான்சிவ் அட்டாக்ஸ் வந்து முடிவடைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அரகாச்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்பாச்சியோட ஹெலிகாப்டர் விழுந்தது அன்இன்டென்ஷனல் நடந்த ஒரு விஷயம், நாங்கள் வந்து அது பிளான் பண்ணி பண்ணலைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசினது தான், ஈரானில் ஐஆர்ஜிசி யார் கண்ட்ரோலும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஈரானே ஐஆர்ஜிசியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்ட் அப்படி இருக்கும்போது ஐஆர்ஜிசி வந்து ஏதாவது ஒன்றத்தை பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கு வந்து இவனுங்க பதிலுக்கு ஏதாவது பண்ணுறாங்க, எஸ்கலேஷன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் அட்டாக் நடந்ததுக்கப்புறமாவும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீல் வந்து முடிகிற போது, இந்த ரெஸ்பான்சிவ் அட்டாக்னால டீலுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த விஷயங்களால் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஈரான் கிட்டேருந்து அடுத்த டிராஃப்ட், புதுசாக ஒரு டிராஃப்ட் போயிருக்கிறதாவும், அதில் 15 வருஷத்துக்கு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை ஈரான் நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருந்ததாகவும் செய்திகள் வந்தது. அப்படி இருந்ததுக்கப்புறம் பிரசிடென்ட் ட்ரம்ப் 10 மணிக்கு ஏன் இந்த அப்டேட்டை பண்ணாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. காரணம் என்னென்னா, திங்கட்கிழமை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து திட்டிகிட்டு இருந்தார், டீல் முடிய போகும்போது எதுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமை இவரும் இதே தான் பண்ணுறாரு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இந்த அட்டாக் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாள் ஃபுல்லாகவே க்ரூட் ஆயில் $93 இருந்து அழகாக விழுந்துகிட்டே வந்தது, $91 இருந்தது. கரெக்டாக ஈவினிங் 4:30 மணிக்கு தூங்கி எழுந்துட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னொரு போஸ்ட்டை போடுறாரு. இந்த போஸ்ட்டை போட்ட உடனே கரெக்டாக 4:30 மணிக்கு க்ரூட் ஆயில் வந்து ஸ்பைக் ஆகுது, $91 $93 போகுது. அப்படி என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா,
Iran's military is complete and total mess. Much of it, like their navy and air force, doesn't even exist anymore. They have been completely defeated. Iran is all talk and no action. The bully of the Middle East is dead. They have taken too long to negotiate a deal that would have been great for them. Now they will have to pay the price. President Donald J. Trump அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு நல்ல டீலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அவங்க பேசிட்டே இருந்திருக்காங்க, ரொம்ப நாட்களுக்கு அவங்க பேசிட்டே இருந்திருக்காங்க, அதுக்கான விலையை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. அப்படின்னா இன்றைக்கி நைட்டும் அவங்க வந்து அட்டாக் பண்ண போகிறாங்களா, அமெரிக்கா ஈரான் மேலே அட்டாக் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, நேற்று அமெரிக்கா பண்ண அட்டாக்குக்கும் ஈரான் பண்ண அட்டாக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ஈரான் பதிலுக்கு ஒரு சில பெலிஸ்டிக் மிசைல்ஸை மட்டும் அமெரிக்காவோட பேசஸ் மேலே போட்டிருக்காங்க. அண்ட் ஈரான் தரப்புலேருந்து ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே ஏதாவது அட்டாக் இருந்தால் கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி நைட்டு மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனை இருக்க போகுது. அண்டு நேற்று இந்த எல்லா விஷயமும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது ட்ரம்ப் வந்து பர்பஸாக மேனிப்புலேட் பண்ணாரான்னு தோணுது. காரணம், நேற்று காலையிலே இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து தாக்கப்பட்டது, விழுந்துடுச்சு. இந்த நியூஸ் எல்லாம் நமக்கு வந்துடுச்சு. அமெரிக்கா இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் தகவல்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாயங்காலம் 4:30 மணி ஆகும்போது எழுந்துடுவார். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது 4:30 மணிக்கு எழுந்த மனுஷன் நைட்டு 10 மணிக்கு தான் இந்த 2வது போஸ்ட்டை போடுறாரு. அதாவது ஈரான் மேலே நாங்கள் ரெஸ்பான்சிவ் அட்டாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பச்சையாக தெரியுது இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதாவது டவ் ஜோன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு 400 பாயிண்ட் அளவுக்கு ரேலி ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரு. நாஸ்டாக் 400 பாயிண்ட் ரேலி ஆகுது. S&P 500 1% ரேலி ஆகுது. அதுக்கப்புறம் 7:20 3 இண்டெக்ஸும் கிராஷ் ஆகுது. டவ் ஜோன்ஸ் 1000 பாயிண்ட் விழுது, 2% விழுது. நாஸ்டாக் 5.4% விழுது, 1600 பாயிண்ட் விழுது. அண்ட் S&P 500 3.4% விழுது. அண்ட் இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் நைட்டு 10 மணிக்கு தான் வருது. ஆனால் இந்த எல்லா ஃபாலோ அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஈவன் நேற்று நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸோட வீடியோ முடிக்கும்போது கூட மிகப்பெரிய அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டியே ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் காமிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அப்போ பேசும்போது ஒரு 9 மணி பக்கத்தில் இருக்கும், 9:15 பக்கத்தில் இருக்கும். ஏன்னா கரெக்டாக நான் அலாரம் கூட ஆஃப் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட இந்த போஸ்ட் 10 மணிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா ஃபாலோ ரெக்கவர் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா டவ் ஜோன்ஸ் 1000 பாயிண்ட் விழுந்தது இல்லையா, 650 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு ஃப்ளாட்டாக முடியுது. அதாவது திங்கக்கிழமை க்ளோஸுக்கும் நேற்று வந்து ஃப்ளாட்டாக முடியுது. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 880 பாயிண்ட் அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு 1% மட்டும் நெகட்டிவாக முடியுது. அதாவது 5.5% அளவுக்கு நெகட்டிவ் வந்தது, 1% மட்டும் நெகட்டிவாக முடியுது. அண்ட் S&P 500 கிட்டத்தட்ட 2%, 3.4% அளவுக்கு நெகட்டிவாக இருந்ததா, அது எல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு 0.26% மட்டும் நெகட்டிவாக முடியுது. ஆனால் கோல்டு மட்டும் அதே மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருந்தது, 4187 நேற்று நைட் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப்போ இல்லை அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரோ மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகளை பற்றின செய்திகள் இருக்குது. பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எங்கள் நாடுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் ரஷ்யாவோட ஒரு சீனியர் மிலிட்ரி அஃபிஷியல் கார் வெடி விபத்தில் வந்து இறந்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் தான் பார்க்கப்படுது, இது மாஸ்கோவில் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 தாலிபான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இன்னும் என்னென்ன கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ண போகிறாங்களோ. அண்ட் அடுத்து 2வது செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா நம்மளோட இந்தியா ஓரியன்ட் நியூஸ். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காரு. அதாவது இந்திய வரலாற்றில் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஏன்னா இப்போ வந்து அவர் 3வது டேர்முக்கு வந்துட்டாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர். இதுக்கு பல்வேறு நாடுகளோட தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மேபி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இந்த UPSC பேங்க் எக்ஸாம்லாம் இது வந்து ஒரு GK கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து ஜூன் 18ஆம் தேதி வரையும் G7 சமிட் ஃப்ரான்ஸில் நடக்க போகுது. அதை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஸ்லோவாக்கியாவுக்கு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து RBIயோட ரெப்போ ரேட் 5.25% மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். குறிப்பாக ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் வந்து இது வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ருக்கோ ஜனாப், ரொம்ப அவசரப்படாதீங்க. அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய RBI MPCயில் வந்து ஏற்றிடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் ஒன்ஸ் ஏற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு பேரலாக மற்ற எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வட்டியை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான டேட்டா வந்திருக்கு. இந்த ஹோம் லோன் இன்சூரன்ஸோட வால்யூம் லாஸ்ட் 5 மாதத்தில் 7 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
இது என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் லோன் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, ஹவுசிங் லோன் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் வந்து ஒரு 35,000 இல்ல 30,000 நான் இஎம்ஐ கட்டுறேன்னு வச்சுப்போம். இந்த 50 லட்சத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. ஒருவேளை நான் கட்டாமல் போயிட்டேன்னா அந்த லோன் டிஃபால்ட் ஆகும் இல்லையா? அப்படி டிஃபால்ட் ஆகும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த லோனை கட்டிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து 7 மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பாரோவர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயத்தை வந்து காமிக்குதுன்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்சூரன்ஸ் போடுறது நல்ல விஷயம்தான். நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் அடுத்து ஸ்டார்லிங்க், எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் டெம்பரவரியாக அப்ரூவல் கொடுக்க நிறுத்தியிருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கொடுத்துட்டோம்னா நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஈரானில் அட்டாக் நடக்கும்போது இலான் மஸ்க் இதே மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. வேணும்னா நான் ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட்டை ஈரானுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டியை தாண்டி இந்த ஸ்டார்லிங் செயல்பட்டுருமோன்ற ஒரு சந்தேகம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் இருக்குது. அதுக்காக இந்த அப்ரூவல் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர் ஸ்டோரேஜ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிட்ருக்கு இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால. அண்ட் ரொம்ப சீக்கிரமே வந்து ஃபெர்டிலைசர்ஸோட சப்சிடரி 3.5 lakh crores அளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, இந்த ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு வரும்போது ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, அது சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். அது வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த அளவுக்கு குளோபல் அன்சர்டினிட்டி இருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாரோயிங்ஸை நம்ம புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வருஷத்துக்கான செலவுகளை வந்து நம்மளால் முடிச்சிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல்டு மேலே இம்போர்ட் டியூட்டியை ஏற்றுனதுக்கப்புறம் கோல்டு இம்போர்ட்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு மே மாதத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எந்த ஸ்டெப்ஸும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கோல்டு இம்போர்ட்ஸை தடுத்து நிறுத்துறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி இன்னும் கோல்டு ப்ரைஸஸ் கீழே தள்ளிட்டாங்கன்னா அது வம்பா போயிடும். ஸோ அதனால தான். அண்ட் ஜப்பானோட ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட டேட்டா இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த இண்டெக்ஸோட டேட்டா 6.3% இருக்குது. அதாவது 6.3% அளவுக்கு ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஏறி இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குறது சிபிஐ இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் இருக்கா இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ரா மெட்டீரியலுக்கு கூடுதலான விலையை கொடுக்குறாங்கன்றதை வந்து சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். இதனோட எஸ்டிமேட் 5.5% இருந்தது, இது 6.3% இருக்குது. அண்ட் ஜப்பானோட டேட்டா எதுக்கு நம்ம இந்தியாவில் பேசுகிறோன்னா, ஜப்பானில் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற ஆரம்பிச்சாங்கன்னா இந்த என் கேரி ட்ரேட் வந்து பாதிக்கப்படும். அதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் பாதிக்கப்படும். அது நம்மளோட மார்க்கெட்டும் பாதிக்கும். அண்ட் அடுத்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டீல் மேலேயும் சோலார் பேனல்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேலேயும் ஆன்டி டம்பிங் டியூட்டி கொண்டு வர போகிறதா பேசியிருக்காங்க. இதன் காரணமாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஸ்டீல், அதே மாதிரி சோலார் பேனல்ஸ், சோலார் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தடைப்படும். இதனால் இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். அண்ட் அதன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து தேர்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பேசியிருந்தோம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் காமிக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். ஆனால் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பயங்கரமாக ஏறிச்சு. கிட்டத்தட்ட 190 பாயிண்ட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் 23,425 வரையும் போச்சு. ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே ஒரு செல் ஆஃப் வந்தது. மேபி இந்த யூஎஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவோட பைட்டின் காரணமாக கூட ஒரு செல் ஆஃப் வந்திருக்கலாம். ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்காங்க. ஒரு 2000 கோடி ரூபா பக்கத்தில் தான் எடுத்துருக்காங்க. பெரிய செல் ஆஃப்லாம் எதுவும் பார்க்க முடியல எஃப்ஐஎஸ் சைட்லேருந்து. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 27 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக நம்மளோட நிஃப்டி முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஏறிட்டு செகண்ட் ஆஃபில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1035 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாகவும் 2258 கம்பெனிஸ் நெகட்டிவாகவும் இருந்திருக்கு. காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தோம்னா இது அப்படியே உல்ட்டாவாக இருந்திருக்கும். அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 0.74% நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.17% நெகட்டிவாகவும், எஃப்எம்சிஜி மட்டும் 1% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் இருக்குது. அண்ட் ஐடி செக்டார் 0.8% நெகட்டிவாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்கிங் செக்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எஃப்சிஎன்ஆர் ரேட்டை பற்றி நம்ம நேற்றே பேசியிருந்தோம். அண்ட் பேங்க்ஸுக்கு அதனால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நேற்றே பேசியிருந்தோம். அண்ட் அதை பார்க்காதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டில் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டாக அதை வந்து லெண்டிங் ப்ராக்டிசஸ்க்காக பேங்க்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எல்லா பேங்க்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எஸ் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3% அளவுக்கு உயர்த்திருக்காங்க. அண்ட் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி
7% அளவுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5% வந்து இப்போ 7% கொடுத்துருக்காங்க. அண்ட் SBI 6% வந்து இந்த FCNR டெபாசிட்ஸ்க்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெர்ன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் brokerage இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் பப்ளிக் செக்டார் பேங்க் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோ கிரெடிட் காஸ்ட்டாக இருந்தது. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் இதுக்கு மேலே ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது உடனே நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து ரெண்டுமே இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது PSU பேங்க் இப்படி இருக்கும், பப்ளிக் செக்டார் PSU பேங்க் இப்படி இருக்கும், ப்ரைவேட் செக்டார் பேங்க் இதை தாண்டி இப்படி போகும். இந்த பாயிண்ட்டை தான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அது நடக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து FMCG செக்டர் எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான காரணம் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் டவ் பியர் சோப்பில் 5% அளவுக்கு விலையை ஏற்றிருக்காங்க. அண்ட் ரின் டிட்டர்ஜென்ட்லையும் வீல் டிட்டர்ஜென்ட் பவுடர்லையும் 5லேருந்து 11% அளவுக்கு விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அரை கிலோ 1/4 கிலோன்னு மாதிரி சைஸில் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோல்கேட் 9% அளவுக்கு விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேரிகோ சஃபோலா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 11% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இமாமி ஜண்டுபாமோட விலையை 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் மென்தோ ப்ளஸ் கூட இவங்களுக்கு தான், இமாமி தான். அண்ட் இந்த 2 ரூபா தைலத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அளவை குறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 0.3 mlன்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த பெரிய டபார்க்கில் இந்த 40 ரூபா 50 ரூபா டபார்க்கில் அதில் வந்து விலையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதன் காரணமாக இன்றைக்கி நெஸ்லே இண்டஸ்ட்ரீஸ் 2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், அண்ட் இந்துஸ்தான் யூனிலிவர் 2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், கோல்கேட் 2% அளவுக்கு பாசிட்டிவாகவும், ITC 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. ஈவன் ITC வந்து FMCG கேட்டகரியில் வந்து அதுதான் விஷயம். அண்ட் அடுத்து கோல்டு சில்வர் விஷயத்துக்கு வந்தோம்னா, இன்றைக்கி கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் பயங்கரமாக இருந்தது. அதுக்கான காரணம் நேற்று இருந்த செல் ஆஃப் இன்றைக்கி இன்ட்ராடேலையும் வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து விழுந்தது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $4150 கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதன் காரணமாக இன்றைக்கி கோல்டு ETFலையும் சரி சில்வர் ETFலையும் மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும் இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி கோல்டு ப்ரைஸஸில் நம்மளோட இந்தியாவில் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 14,894லையும் அண்ட் 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 13,653 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சவரன் பார்த்தோம்னா இப்போ 1,10,000 ரூபாய் பக்கத்தில் வந்துருச்சு. இது 1,30,000 வரைக்கும் போயிருந்தது. 20,000 ரூபாய் அளவுக்கு ஒரு சவரனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோக்கு 2,35,000 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதன் காரணமாக கோல்டு ஸ்டாக்ஸ் மணப்புரம் முத்தூட் மாதிரியான கம்பெனிஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு செல் ஆஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அண்ட் வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ், இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் சில்வர் ப்ரைஸஸ் விழுந்ததின் காரணமாக அதுலேயும் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. அண்ட் FIDA டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா FIIs இன்னைக்கு 2,125 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் DIIs 3,124 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் FIIs கண்டினியூஸாக 11 நாள் இன்னைக்கு 11வது நாளாக வந்து சேல் சைடு இருக்காங்க. க்ரூட் ஆயில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது $93 இருக்குது. தேங்க்ஸ் டு ட்ரம்ப்னு தான் சொல்லணும். அண்ட் USD/INR என்னதான் FCNR ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட இன்றைக்கி வந்து ஸ்லைட்டாக டிப்ரிஷியேட்டுக்கு 95.4 ரூபா பர் டாலரில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டோட டேட்டா வந்திருக்கு. அதாவது மே மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நெட் ஈக்விட்டி இன்ஃப்ளோ 22,897 கோடியில் இருக்குது. ஆனால் இது ஏப்ரல் மாதத்தில் 38,426 கோடி இருக்குது. விச் மீன்ஸ் இன்ஃப்ளோவை விட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் SIP வந்து ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் இருக்குது. SIP 30,954 கோடி, 31,000க்கு 46 கோடி கம்மியாக இருக்குது. அண்ட் இது ஏப்ரல் மாதத்தில் 31,115 கோடி. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு 200 கோடி அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன ஏப்ரலுக்கும் மே மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 200 கோடி அளவுக்கு SIP வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற செக்டார் வைஸாக இந்த ஃப்ளெக்ஸி கேப், ஸ்மால் கேப் இது எல்லாத்த பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இமேஜ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு போய் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்டு ETFஸில் பார்த்தோம்னா அவுட்ஃப்ளோ வந்திருக்கு. அதாவது யாரும் வந்து வாங்கலை. கோல்டு ETFல வெளியே பணம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 725 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் வந்து கோல்டு ETFல வெளியே போயிருக்கு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இது ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னா 3,040 கோடி ரூபாய் அளவுக்கு கோல்டு ETFஸில் பணம் உள்ளே வந்தது. இந்த அளவுக்கு கோல்டில் பணம் வெளியே போகிறதுக்கான முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா இம்போர்ட் டியூட்டி அதிகரிச்சது தான். அதன் காரணமாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும். ஏன்னா ஒரே நாளில் 5% 6% ஏறும்போது யாராக இருந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து சில்வர் ETF வந்து கிட்டத்தட்ட 2,133 கோடி ரூபாய் அளவுக்கு உள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டேட்டா.
அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் காலையிலேயே 2% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டேல நெகட்டிவ் முடிஞ்சது. காரணம் செகண்ட் ஹாஃப்ல வந்து செல் ஆஃப் தான். என்ன மேட்ருன்னா, மெட்டா இருக்காங்களே ஃபேஸ்புக்கோட கம்பெனி, அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீலில் என்ன விஷயம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஜாம்நகரில் 168 மெகாவாட் ஏஐ எனபிள்டு டேட்டா சென்டரை வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது அடுத்த 2 வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சுட்டுறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இவங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டா சென்டரை மெட்டா வந்து லீஸ்க்கு எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஜாம்நகரில் ஏகப்பட்ட ஏக்கர் நிலம் வந்து சும்மா தான் கிடக்கு. அதை வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மெட்டா நிறுவனம் க்ளீன் மேக்ஸ் என்விரோ அப்படின்ற ஒரு கம்பெனி கூடயே வந்து டீலை சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ரீசெண்டாக வந்து ஐபிஓ அந்த கம்பெனி. அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கல. நம்ம இதை அப்ளை பண்ணோம், நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல. அண்ட் இவங்களோட என்ன டீல் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரிலையன்ஸோட பண்ண டீல் தனி டீல், இந்த க்ளீன் மேக்ஸோட பண்ண டீல் தனி டீல். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா, இந்த க்ளீன் மேக்ஸ் என்விரோ மூலிமா 90 மெகாவாட் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை ரினியூவபிள் சோர்சஸ் மூலமாக, இந்த விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி மூலிமா வந்து உற்பத்தி செய்ய போகிறாங்க. அதாவது இந்த உற்பத்தி வந்து ராஜஸ்தான், கர்நாடகா மாநிலத்தில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாம்நகர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குஜராத்தில் இருக்குது. இதுக்கு என்னையா சம்மந்தம்? இங்கேருந்து உற்பத்தி பண்ணி அங்கே கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே ஏற்படக்கூடிய மின் தேவையை இங்கே ஏற்படக்கூடிய மின் தேவை வந்து காம்பன்சேட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு ஹெட்ஜிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரினியூவபிள் சோர்சஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணும்போது கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த கார்பன் கிரெடிட்ஸை இவங்க மெட்டாக்கு வந்து இவங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்பன் கிரெடிட்ஸ்ன்றது அதுவே வந்து ரொம்ப பெரிய டாபிக். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஏன்னா பிளாஸ்டிக்ன்றது குரூட் ஆயில் ரா மெட்டீரியல் தான் எடுக்கிறாங்க. குரூட் ஆயில் எடுக்கும்போதே வந்து கார்பன் எமிஷன் இருக்கும். ஸோ இந்த கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறதுக்காக உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அந்த கார்பன் கிரெடிட்ஸை யார் வச்சுருப்பாங்கன்னா, பெரிய நிலம் வச்சுருக்கவங்க, அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து ரினியூவபிள் சோர்ஸஸ் தயாரிக்கக்கூடியவங்களாம் வந்து இந்த கார்பன் கிரெடிட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு வந்து கார்பனை இவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கார்பன் கிரெடிட்ஸ் வந்து இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ், இந்த கார்பன் எமிஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து வாங்கிக்கணும். நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கார்பன் கிரெடிட்ஸை வாங்கிட்டோம், அதனால் நாங்கள் இந்த அளவுக்கு எமிஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதன் காரணமாக மெட்டாக்கு இந்த கார்பன் கிரெடிட்ஸ்லேயே வந்து ஒரு எட்ஜு கிடைக்க போகுது. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பண்ண டீலுக்கு ஒரு எட்ஜிங்காக இந்த க்ளீன் மேக்ஸ் என்விரோ அப்படின்ற ஒரு கம்பெனியோட இவங்க வந்து டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த க்ளீன் மேக்ஸ் என்விரோ எண்ட் ஆஃப் த டேல 8% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈலியோஸ் ஃப்ளெக்ஸி கேப் வந்து போன மாதம் அதானி என்டர்பிரைசஸ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ், கேம்ஸ் இந்த 3 கம்பெனிலேயும் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் டைட்டன்லேருந்து எக்ஸிட் ஆகியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கேம்ஸ் வந்து இதில் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் மற்ற 4 கம்பெனிஸும் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இல்லை. அண்ட் கொட்டாக் மகேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எம்கியூர் ஃபார்மாவில் 612 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸை பெயின் கேபிட்டல் கிட்ட வந்து ப்ரொமோட்டர் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் அஜந்தா ஃபார்மாவில் 21 லட்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜெம்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெம்டெக் ஜாயிண்ட் வெஞ்சர்லேருந்து 60% டிக்ஸானுக்கும் 40% இந்த ஜெம்டெக்கும் வந்து ஓன் பண்ணுவாங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆப்டிக்கல் டிரான்ஸ் ரிசீவர்ஸை உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து செல் ஆஃப் காரணமாக ஷேர் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் வந்து செபி கிட்ட வந்து ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸுக்கு. இவங்களும் இதுக்கு மேலே ஒரு ஏஎம்சியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க மார்க்கெட்டில். கூடிய சீக்கிரமே இவங்களும் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூலாக உருவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்திகளை நீங்கள் அதை கேள்விப்படுவீங்க. அண்ட் இது வந்து எடல்விசிஸ்லேருந்து டிமேர்ஜ் ஆன ஒரு கம்பெனி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து சிஎம்ஆர் கிரீன் டெக் ஐபிஓ இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆச்சு. பிஎஸ்சியில் 43% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ், அதாவது ஓப்பன் ஆகும்போது 43% அளவுக்கு கெயின்ஸ் இருந்தது. அண்ட் என்எஸ்சியில் 39.5% அளவுக்கு கெயின்ஸ் வந்து என்எஸ்சியில் இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல லிஸ்டிங் டே கெயின்ஸ் பார்த்தோம்னா 25% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்வெஸ்டர்ஸ், குறிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கலாம்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். மெட்டல் கம்பெனிஸ் வந்து இவங்க வந்து பேசிக்கலாக வந்து மெட்டல்ஸை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ மெட்டல் கம்பெனிஸுங்கிறது ஒரு சைக்கிளிக்கல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து ஒரு ரொட்டேஷனில் இருக்கும். எக்கனாமிக் பூமில் இருக்கும்போது இந்த கம்பெனிஸ்க்கும் நல்ல பிஸ்னஸ் இருக்கும். ஒன்ஸ் எக்கனாமி வந்து விழும்போது, ரிசெஷனில் வரும்போது இந்த கம்பெனிஸும் வந்து பிஸ்னஸ் அடிப்படும். இதை நீங்கள் டாடா ஸ்டீலோட ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து கன்கார்ட் பயோடெக்கு அவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களோட ஒரு ட்ரக்குக்கு
டோஃபோசிட்டினிப் அப்படின்ற ஒரு மாத்திரைக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாத்திரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குரோனிக் இன்ஃப்ளமேஷன் ஆன்டிஹிஸ்டமைன் மாதிரியான ட்ரக்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்கார்டை பற்றி லாஸ்ட் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்தது. அதை வந்து நம்மளோட நியூஸ் அனாலிசிஸில் நம்ம பேசியிருந்தோம். அது வந்து பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட பிரிட்டனில் JLR சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 6% அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு பாசிட்டிவ் விஷயம். இருந்தாலும் நேற்று வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் அடுத்து மீஷோவில் 9 கோடி ஷேர்ஸ் இன்னைக்கு வந்து பிளாக் டீலில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து 166 ரூபாய் பர் ஷேர்ன்ற அளவுக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரீஸ் வந்து இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 225 ரூபாய். அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இப்போதைக்கு க்ரோத் மாடலில் போயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோவிலே அதுதான் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் இதில் வந்து ஷேர் ஹோல்டர் கிடையாது. அடுத்து மேக்வயர், இவங்களும் வந்து இன்னொரு இன்டர்நேஷனல் புரோக்கர். இவங்க ஃபார்மா செக்டார் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்தியாவில் CDMO பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் வெறும் 4% தான் வந்து இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இன்னும் சில வருடங்களில் இது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக டிவிஸ் லெபார்டரிஸ், கொஹான்ஸ், சின்ஜின் இந்த 3 கம்பெனிஸ்க்கும் அவுட் பர்ஃபார்ம் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக டிவிஸ் லெபார்டரிஸ்க்கு 7500 ரூபா கொடுத்துருக்காங்க, கொஹான்ஸுக்கு 1150 ரூபா கொடுத்துருக்காங்க, சின்ஜினுக்கு 835 ரூபா கொடுத்துருக்காங்க. கொஹான்ஸ்க்கு அப்படியே வந்து 2.5 டைம்ஸ் அதிகமான டார்கெட் கொடுத்துருக்காங்க. நான் கொஹான்ஸில் ஷேர் ஹோல்டராக இருக்கேன். அது வந்து ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் அடுத்து மாருதி சுஜுக்கி அவங்களோட விலையை வந்து ஏற்றிருந்தாங்க. வண்டிகளோட விலையை வந்து ஏற்றிருந்தாங்க, காரோட விலையெல்லாம். ஆனால் அந்த விலையேற்றத்தை ஜூன் 14க்கு முன்னாடி நீங்கள் வந்து வண்டியை புக் பண்ணிங்கன்னா அதை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு பழைய விலையிலே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது, வேம் அப்படின்னு சொல்லிட்டு, வினைல் அசிட்டேட் மோனோமர். இதை தான் வந்து அவங்க கம்மு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல். அண்ட் இந்த ரா மெட்டீரியலோட விலை 35% அளவுக்கு விழுந்திருக்கு. இயல்பாகவே வந்து ஒரு கம்பெனி ரா மெட்டீரியலோட விலை இருக்கும்போது அது மெதுவாக கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஆனால் ரா மெட்டீரியலோட விலை விழும்போது அதை கன்சியூமருக்கு வந்து மறுபடியும் அந்த பொருளோட விலையை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியும், ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு அது தெரியாது. ஒன்ஸ் அவங்க வந்து பழகிட்டாங்கன்னா அந்த விலையை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லீடர்ன்றதுனால இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ரா மெட்டீரியலோட விலை குறைஞ்சதன் காரணமாக கிட்டத்தட்ட இவங்களோட மார்ஜினும் எபிட்டாவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது கிஃப்ட் நிஃப்டி 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய லெவலில். அண்ட் S&P 500 ஃப்ளாட்டாக இருக்குது, 0.9% அளவுக்கு, 0.09% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் 0.6% அளவுக்கு நெகட்டிவாகவும், நாஸ்டாக் இனிஷியலாக வந்து நெகட்டிவ் வந்தது, இப்போ வந்து அதனோட லாஸஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு, ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4155 அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸோட CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா அதிகமாக தான் வந்திருக்கு. ரேட் ஹைக்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு அது சந்தேகம் தான். ஆனால் ரேட் கட் இருக்காதுன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இதே ரேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் நவம்பர் மாதம் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன் இருக்குது, அது வரையுமாச்சும் ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை இதுவரையும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீரியஸான இன்வெஸ்டராக இருப்பீங்க. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறுபடியும் மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.